பவுல் ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவர் காண்பித்த இரக்கம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதும் போது 5வது அதிகாரத்துல 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனங்களிலே அந்த இரக்கத்தை குறித்து பேசுறார் பாருங்க. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நேசிக்கிறார், ஒருத்தர் வந்து நமக்காக மரிக்கிறார். இந்த இரக்கங்களை முன்னிட்டு பேசுறார். நம்ம இப்படிதான் மீட்கப்பட்டோம். நம்ம மீட்கப்பட்டது நோவாவை போல அப்படி நீதிமானாகவே வாழ்ந்ததுனால அல்ல. ஆமென். நோவாவின் நீதியினால் நோவா காக்கப்பட்டான். நமக்கு நீதியா இயேசு வந்ததினால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த இரக்கங்களை முன்னிட்டு பவுல் பேசுறார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அந்த அர்ப்பணிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் என்று அல்ல, அனுதினமும். ஹல்லேலூயா. அதுதான் அனுதினமும் நாம் கிறிஸ்துவில் வளருவதற்கு நம்மை நடத்துவதே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறதுல தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆபிரகாமுடைய விசேஷமே என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போறாரோ அங்கெல்லாம் அவர் பலிபீடம் கட்டிட்டே இருப்பார். இது ஈசாக்கின் இடத்திலும் யாக்கோபின் இடத்திலும் தொடர்ந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அனுதினமும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கிறவனாய் இருக்கணும். நாம் நம்மை நாமே ஆராய்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆராயணும். தன்னைத்தானே சோதித்து அறிகிறவன் ஆக்கினைக்கு தப்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, அவர் விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குவாராம். விருப்பமும் செய்கையும் நம்மில் உண்டாகிறதற்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? புதுசா இருக்கணும். புதுசா இருக்கணும். நல்ல கவனிக்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எண்ணம் தவறா இருக்குமானால் நம்முடைய நற்கிரியைகள் கூட தேவனால் அங்கீகரிக்கப்படாது. மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து யூதாசுடைய பாதத்தில் ஊட்டுவார். இயேசுவனுடைய பாதத்தில் ஊட்டும் போது யூதாஸ் என்ன சொல்லுவாரு? இதை விற்று, இது எவ்வளவு நல்ல காரியம். இவ யூதாஸ்ட இந்த பரிமள தைலத்தை கொடுத்திருந்தா யூதாஸ் என்னதான் பண்ணியிருப்பாரு? விற்று கொடுத்திருப்பார். ஆனால் அது சொல்லும் போதே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடனா இருந்தபடியால். அப்போ அவனுடைய நோக்கம் வந்து தரித்திரர் போஷிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, நோக்கம் வேற. ஆனா கிரியை வந்து நல்ல கிரியை. நோக்கம் எண்ணம் தவறா இருக்கிறவனுடைய கிரியைகள் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கவும் மாட்டார், அதை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டார். எண்ணம், அந்த வேர் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போ இதுக்கு ரூட் வந்து மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய ரூட்டுங்கிறதே அவனுடைய எண்ணம் தான், மனம் தான். எனவேதான் மனம் புதிதாகிறதுனாலே. ஆமென். சாலமோனை கூட்டு தாவீது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். பாரு, பொதுவாகவே பார்த்திருக்கீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப சின்சியரா வர்ஷிப் பண்ணுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து அவ்வளவு சின்சியரா வர்ஷிப் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா கடமைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா பெற்றோர் செய்யறத பார்த்து பார்த்து செய்வாங்க. இவ தாவீதை பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து வர்ஷிப் பண்றதுல அந்த வீட்டுல தாவீது என்னைக்குமே தனித்துவம். ஆண்டவரை தேடுறது அப்படி தேடினாரு, காட்டுல தேடினாரு, குகையில தேடினாரு. ஆமே. இப்ப சாலமோனை பொறுத்த வரைக்கும் நல்ல தேவனை ஆராதிக்கிறவருடைய மகன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர்மா சும்மா ஆராதிக்கணுமேலாம் ஆராதிச்சிடாத. ஏன்னா கர்த்தர் எல்லா இருதயங்களையும், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நாம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி படமா தெரியுமா? ஹல்லேலூயா. அப்படி அதனாலதான் போன வாரம் கேட்டோமே, அவர் எண்ணங்களை கூட நியாயம் தீர்ப்பாராம். இயேசு சொல்லுவார்ல, நீ இச்சையோடு பார்த்தாலே நீ செய்ததுக்கு சமம் அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம தப்பா நினைக்கிற காரியம் நம்ம தப்பா செய்யறது போல அவர் பார்வையில் இருக்குமா? நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே, நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவோம். பண்ணல, நான் சும்மா பார்த்தேனே தவிர வேற ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி உலக கோர்ட்ல தப்பிக்கலாம். ஆனா பரலோக கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பா நினைக்கிறது கூட தப்பா செய்ததுக்கு சமமா. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்கள் சொன்னார்ல, சும்மா இல்ல. நம்ம ஒருத்தங்களை பகைக்கிறோம்னாலே பரலோகம் அதை எப்படி பார்க்கும் தெரியுமா? இவன் அவன் என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். ஆமே. நீங்க ஆரம்பத்திலே ஆஃப் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன செய்திக்குள்ளே போகல. இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம். ஆமே. அதாவது இந்த வேதத்தை உண்மையா நம்ம பார்க்கும்போது தான் என்ன தெரிய வரும்னா, ஆமே, நான் என்ன சொல்லுவேன். நிறைய பிரசங்கம் பண்ணியாச்சு, நிறைய படிச்சாச்சு, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதை பார்க்க ஆண்டவரே, நான் இன்னும் கரையிலே நின்று கால் நினைத்து கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே உள்ள கொண்டு போ. இது நான் எதையுமே சொல்லணும்னு சொல்லல, கர்த்தர் அறிவார். இன்னைக்கும் அது நம்ம இன்னும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த பாதையில் நிற்கிறோம். ஆண்டவருடைய அவருடைய நாமத்துல ஒன்று என்ன தெரியுமா? ஆமேன். ஆமேன் என்ன தெரியுமா? ஆம் அல்ல என்றே வராது, அது அப்படிதான். அவரு தான் வாயை திறந்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ தப்பு செய்யணும்னு கூட வேண்டாம், நீ தப்பு செய்யறது போல நினைச்சாலே தப்பு பண்ணது மாதிரிதான். நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிவார். நோவா காலத்துல ஜனங்கள் அவர் அழிக்கிறதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அம்மனுஷனுடைய நினைவுகள், நினைவின் தோற்றம் நித்தம் பொல்லாததே என்று கர்த்தர்கள். நித்தம், அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு டைம் ஒரு தப்பான எண்ணம் வரும், அடுத்த டைம் அதை மாத்துவான். இது என்னடானா எப்பவுமே அப்படிதான், எப்பவுமே நித்தம் அதை பார்க்கிறார். இது மாறாது அப்படிங்கிற நிலைமை வந்ததும் அவருக்கு மனஸ்தாபம் வந்துட்டு, மனஸ்தாபம் வந்ததும் அழிக்க டிசைட் பண்ணிட்டார். நினைவின் தோற்றத்தை வைத்து, அதாவது அவர்களுடைய செயல்கள் எவ்வளவு மோசமோ அதை விட அவர்கள் நினைவின் தோற்றங்கள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா அவர்களை அழிக்க தீர்மானித்தார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய நினைவுகள் தூய்மை, எண்ணங்களில் தூய்மை என்பது மிக மிக முக்கியம். ஏன் எண்ணங்களில் தப்பான காரியங்கள் வருகிறது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதை தான் நாம் போன வாரத்தில் கேட்டோம். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து செய்தி கேட்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனம், இயேசு அதை சொல்லி இருக்கிறார், கேளுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியங்கள், தேவனுடைய வல்லமைகள் அது தெரியாததுனால எண்ணம் எப்படி மாறுது அப்படின்னா தப்பு தப்பா போகுது. வேத வாக்கியங்கள், ஆமே, அதுதான் போன வாரத்தில் ஆமே நாம் கேட்டோம். வேதத்தை வாசியுங்கள்,
வேதத்தை கேளுங்கள், வேதத்தை தழுவுங்கள். இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வேதம் நம்மை விட்டு அல்லது நாம் வேதத்தை விட்டு எவ்வளவு தூரமாய் செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களில் தீமை குடியிருக்கும். இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு இதை பற்றி கொள்ள நம்ம தாமதிக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கிருபையின் வாசலை திறந்து நம்மை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறது எதற்கு தெரியுமா? நம்மை அந்த பெரும் பாதை, அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டு செல்வதற்காக. வெளிப்படுத்தல் 22:7 கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆனா காலம் போக 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 யார் மட்டும்தான் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த ஆரம்ப நிலை வாசிக்கிறது, கேட்கிறது, அதை தாண்டி இன்னும் உள்ள வரணும். அநேகர் பாருங்க தாவீதின் குமாரன் கிட்டே இருக்கிறாங்க. தாவீதின் குமாரன் கிட்டே இருந்து தாவீது கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் தாவீதின் குமாரன் கிட்ட வரல. அதன் அர்த்தம் என்னன்னா சங்கீதத்திலே இருக்கிறாங்க, இன்னும் சுவிசேஷத்துக்குள்ள என்றாகல. நம்ம இன்னும் தாவீது கிட்டே இருக்கிறோம். இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இந்த ஒரு மீனை, இந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, நீங்க அதில் போட்டீங்கன்னு வைங்களேன், அது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? அதே போல இந்த பைபிளை நம்ம சுத்திட்டு இருக்கணும். ஆமென். அந்த டேங்க்ல அந்த மீன் தண்ணிக்குள்ள எந்த ஓரத்துல இருந்தாலும் வாழ்ந்துரும், எங்க இருந்தாலும் வாழ்ந்துரும். அதே போல இந்த பைபிளுக்குள்ள எல்லா இடத்துலயும் நமக்கான ரேமா வச்சிருக்கிறார். இதுக்குள்ள டிராவல் பண்ணி, ஆனா அந்த டேங்க்ல இருந்து அந்த மீனை வெளியே எடுத்துட்டீங்க, முடிஞ்சது. அதே போலதான் ஆண்டவர் தந்த இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அந்த மீன் எப்படி சாகும் தெரியுமா? துடிச்சு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க